அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக அற்புதமான ஒரு பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு எல்லோருமே ஸ்வர்ணலக்ஷ்மியை போற்றி அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளைய தினம் பார்த்திங்கன்னா சித்திரை முதல் நாளானது வருகிறது. அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அமைப்பானது நாளைக்கு வந்திருக்குதுங்க. ஆமாங்க, என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதத்தோட திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாளை தினத்தில் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு குறிப்பிட்ட நாள் நட்சத்திரம் மற்றும் திதி ஒன்று சேர்ந்து வரும் பொழுது அதை நம்ம பார்த்திங்கன்னா திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கின்றோம். இந்த திரிபுஷ்கர யோகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்தாலும், நல்லது செய்தாலும் சரி அல்லது கெட்டது செய்தாலும் சரி, அது மீண்டும் மீண்டும் நமக்கு நடக்கக்கூடிய ஒரு சூழலானது ஏற்படும். நாளை தினத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். அதேபோல் இந்த திரிபுஷ்கர யோகத்தில் பார்த்திங்கன்னா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பல விதிமுறைகளானதே இருக்குது. அதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நல்ல நேரத்தில் அந்த திரிபுஷ்கர யோகத்தில் போய் நீங்கள் ஒரு வெள்ளி நாணயம் வாங்குறீங்க, அப்படி இல்லையா ஒரு கிராம் நாணயம் வாங்குறீங்க அப்படின்னா மறுபடியும் 2 முறை வெள்ளி கொலுசோ அல்லது வெள்ளி விளக்கோ வாங்கக்கூடிய ஒரு சூழலானது உங்களுக்கு ஏற்படும். அதே போல தாங்க தங்கத்துக்கும் இப்போ கடன் அடைக்கிறீங்க அப்படின்னா அந்த கடனை மீண்டும் பார்த்திங்கன்னா 2 முறை நீங்கள் அடைப்பீர்கள். அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையை பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொண்டு வரீங்க அப்படின்னா மீண்டும் 2 முறை பார்த்திங்கன்னா அதே போல் ஒரு செயலானது நடக்குங்க. ஸோ தப்பி தவறி கூட நமக்கு தேவையில்லாத விஷயத்தை அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா செய்திடக்கூடாது. ஸோ அதற்காக தாங்க இந்த பதிவு முக்கியமாக இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல் போகிறது, கோர்ட்டு கேஸுன்னு பார்த்திங்கன்னா அலையிறது, போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, கடன் வாங்கிறது, அப்படி இல்லையா அடமானத்தில் போய் நகையை விற்கிறது, ஒருத்தவங்க கிட்ட பார்த்திங்கன்னா வாக்குவாதங்கள் செய்கிறது. தயவு செய்து இந்த விஷயத்தை எல்லாம் பார்த்திங்கன்னா நாளை தினத்தில் எக்காரணத்தை கொண்டு பார்த்திங்கன்னா செய்திடாதீங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இது வரைக்கும் பார்த்ததில் பார்த்திங்கன்னா எந்த செயலை செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அதேபோல் ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அது எந்த மாதிரியான பொருளை நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் அதனுடைய எல்லா இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு செயல் பார்த்திங்கன்னா செய்துக்கோங்க. இப்போது நாளை தினத்தில் எந்த நேரத்தில் வழிபாட்டு முறைகளை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தங்கம் சேருவதற்கு நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடுகளில் செய்ய வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளை தினம் மாலை 4 மணிக்கு பார்த்திங்கன்னா இந்த திரிபுஷ்கர யோகமானது ஆரம்பிக்குதுங்க. அன்னைக்கு இரவு முழுவதுமே 12 மணி வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு நேரங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு புது பொருள் வாங்கணும், புத்தாடை, நகை, பட்டுப்புடவை இல்லை ஆன்மீக பொருட்கள், புத்தகங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி எதுவுமே என்னால் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா என்ன, இன்னும் நிறைய விஷயங்களானது பார்த்திங்கன்னா நம்மளால் வாங்க முடியக்கூடிய ஒரு செயலானது இருக்குது. அது நம்ம செய்தாலே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போடு நம்ம இருக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தாராளமாக உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யலாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த இரவு நேரம் சொன்னேன் இல்லையா, அந்த இரவு 10 மணி 11 மணி அல்லது 12 மணி ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா 12 வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த யோகங்கள் இருக்குது. என்ன யோகம்? திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த நேரங்களில் எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம். இந்த நேரத்தில் என்ன விஷயத்தை பார்த்திங்கன்னா நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா, அதுவும் பரிகாரமாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு செயலை செய்ய போகிறோங்க. அன்றைய தினத்தில் நான் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா செய்யுங்க. 10 மணிக்கு மேலே கூட நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம், ஒன்றும் தவறுகள் கிடையாது. ஒரு வெள்ளை பேப்பரை பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்து அது தண்ணீரில் கொஞ்சம் குழைச்சிக்கோங்க, அல்லது பன்னீரில் கூட நீங்கள் குழைச்சிக்கலாம். உங்களுடைய வலது கை மோதிர விரலால் பார்த்திங்கன்னா நீங்கள் எழுத வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை. அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்திங்கன்னா தம் தம் தம். இந்த மாதிரி 3 முறை பார்த்திங்கன்னா எழுதிக்கோங்க. ஒன்றின் கீழ் ஒன்றாக எழுதலாம் அல்லது ஒரே நேர்கோட்டிலும் எழுதலாம். சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை எழுதணுங்க. ஆண்களும் எழுதலாம், பெண்களும் எழுதலாம். இது பார்த்திங்கன்னா வேறுபாடுகள் கிடையாது, யார் வேணாலும் செய்யலாம்.
ஆனால் இதை செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப தூய்மையோடு சுத்தபத்தத்தோடு இருக்கணும். இந்த விஷயத்தை செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எழுதிட்டு இப்போ இந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி அல்லது ஏதாவது ஒரு ரூபாய் நாணயங்களை வைத்து இதை நீங்கள் நல்லா மடிச்சிடுங்க. இந்த மாதிரி எழுதிட்டு நல்லா மடிச்சுட்டு குபேர பீஜ மந்திரம் பலன்களானது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வார்த்தையை நம்ம ஏன் எழுதுகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இது மிக சக்தி வாய்ந்த குபேரரோட பீஜ மந்திரம். நவநிதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிபதியாக இருப்பவர் குபேரர். இந்த திரிபுஷ்கர யோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் மட்டும் இல்லாமல் இன்னும் மற்ற அனைத்து வந்து பார்த்திங்கன்னா நிதிகளும் நமக்கு மழை போல் பெருகணும் அப்படிங்கிறது தாங்க இதை நம்ம எழுதுகிறோம். ஸோ பேப்பரில் மட்டும் வைக்காமல் அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாணயம் இல்லைன்னா ஒரு கொம்பு மஞ்சள் வச்சு மடித்து இந்த இரவு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில் வச்சுடுங்க. ஒரு தட்டில் 500 ரூபாய் நோட்டோ அல்லது சில்லறை நாணயங்களோ வச்சு கூட கொஞ்சம் நீங்கள் பூ வச்சு இந்த பேப்பரையும் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தம் தம் அப்படின்னு வந்து உச்சரிக்கவும் செய்யலாங்க. அப்படி வச்சுட்டு உங்களுடைய மனதார ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு என்னது செழிப்புகள் வேணும், என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேண்டி இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதி இந்த மாதிரி பேப்பரில் நீங்கள் வச்சிடலாம். மறுநாள் காலையில் இந்த பேப்பரை எடுத்து உங்கள் பர்ஸ்லையோ ஹேண்ட்பேக்லேயோ பீரோலையோ அல்லது பேங்க் லாக்கர்லேயோ வந்து பார்த்திங்கன்னா வைக்கலாம். இந்த தம் அப்படிங்கிற பீஜ மந்திரத்தோட சக்தி அளப்பரியது. அதாவது அபிவிருத்தியை வந்து பார்த்திங்கன்னா ஈர்க்கும், பொருளாதார மேம்பாட்டுக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் செல்வ செழிப்புக்கும் இது வழிவகுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய வேலையில் நீங்கள் நினைத்த இடத்தை சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா அடைய இது ஒரு உதவியும் செய்யக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயமாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓம் ஸ்வர்ணலக்ஷ்மியை போற்றி போற்றி அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு மந்திரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டே நீங்கள் இந்த பூஜை பரிகாரங்களை வந்து பார்த்திங்கன்னா செய்து கொள்ளணும். இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் எதற்காக அப்படின்னா நம்ம முழுமையாக நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே மேலும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளர்ச்சி அடைய உதவும். அந்த தைரியமும் தெம்பும் நம்மக்கிட்ட இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிட்டோம். ஸோ மீதமுள்ள அந்த விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மந்திர விஷயங்கள், இந்த பீஜ மந்திரம், இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் நம்ம செய்து பலனடைந்து கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத வந்து பார்த்திங்கன்னா சொல்லிவிடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.